ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அஸ்ட்ரோ பைட்ஸில் சந்திரன் பற்றி பார்க்கலாம். சந்திரன் வந்து யாரோடைய ஜாதகங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம அஸ்ட்ரோ பைட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சந்திரன் வந்து கடகத்தில் ஆட்சி ஆவார். அதே மாதிரி ரிஷப ராசியில் வந்து அவர் உச்சமாறார், விருச்சிகத்தில் வந்து நீச்சமாறார். ஸோ ஒரு சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா எப்படி இருப்பார்னா, ஒன்று ஆட்சியாக இருப்பார், உச்சமாக இருப்பார், இல்லை குரு பார்வையில் இருப்பார், இல்லைனா அதுக்கு வீடு கொடுத்த கிரகமான இங்கே சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது 2-3 ஃபேக்டர்ஸ். ஸோ சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்ல லட்சணமாக இருப்பாங்க. ஐஸ் வந்து ரொம்பவே அழகாக நல்ல முட்டை கண்ணு சொல்லுவோம், அந்த மாதிரி நல்ல ஐஸ் வந்து ரொம்ப அப்பீலிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதேமாரி உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தா ரொம்பவே வந்து கூலாக இருக்கும். அப்படி டச் பண்ணால் ரொம்ப ஜில்லுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கூலான ஒரு பாடி நேச்சர் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தென் ஹைட் வந்து மீடியமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அழகு பண்ணுறதுல வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தன்னை வந்து ரொம்ப க்ரூம் பண்ணிக்கிறதுல. ஸோ சந்திரனுடைய மேஜர் இது அப்படின்னு பார்த்தா மேக்கப் தான். ஸோ ஈவன் வந்து ஒரு நார்மலான பர்சன், எதுவும் நார்மலாக இருக்கிறவங்களுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திரன் டாமினேட்டடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீட்டில் சும்மா இருந்தால் கூட, இல்லை வீட்டில் நான் ரெஸ்ட் மோடில் இருக்கேன் அப்படின்ற பீப்புளாக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு நீட்டாக தலைவாரி பொட்டு வச்சு ஒரு பார்க்க வந்து ஒரு ப்ரெசன்டபுளாக ஒரு ஃபைன் க்ரூம்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே அதில் வந்து நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சந்திரன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹைலி வந்து எமோஷ்னல் பர்சனாக இருப்பாங்க. எதுனாலுமே வந்து டக்கு டக்குன்னு அழறது, ஆனா அழறது, ஈனா அழறது, அந்த ஸ்டைலில் எப்போனாலுமே வந்து டக்குன்னு அழறாங்க, கண்ணில் தண்ணி வச்சுறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து சந்திரன் தான். அண்ட் சந்திரன் வந்து நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கும். ஒரு அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமிக்கு போகுது, அப்போ வளர்பிறை சந்திரன் வளர்ந்துட்டே போகுது. தென் பௌர்ணமியிலேருந்து திரும்ப வந்து அமாவாசை வரும், அப்போ அந்த முழு நிலா நமக்கு தேஞ்சிட்டே வருது. அப்போது எப்படி வந்து சந்திரன் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு, இப்போ சூரியனா அது ஃபிக்ஸடாக இருக்குது, குருனா ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சந்திரனுடைய ஒளி வந்து என்ன ஒளி வாங்குதோ அந்த ஒளி தான் அந்த சந்திரன் ஷேப்பு. ஸோ அதே டைப்பில் சந்திரனோட வளர்ச்சியும் தேய்மானமும் இருக்கிறதுனால இந்த பீப்புள் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஹைலி மூடியாக இருப்பாங்க. இப்போ ஒன்று சொல்கிறது, அப்புறம் ஒன்று சொல்கிறது, காலையில் ஒரு டெசிஷன் எடுக்கிறது, சாயங்காலம் ஒன்று எடுக்கிறது. ஸோ பேசிக்காக இந்த கேரக்டர் வந்து இருக்கும். பட் அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு அது ஸ்தான பலம்லாம் இருக்கும்போது இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம நியூ இன்ட்ரெஸ்டிங் பைட்ஸில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ.